கடந்த வாரம் நாடாளுமன்றத்திற்கு வெளியே நிகழ்ந்த சலசலப்பு தொடர்பில் PSM கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வன் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார். மாலை 6 மணிக்குள்ளாக வந்துவிடுமாறு போலீஸ் கூறியதை அடுத்து அருள் தனியாக சரணடைந்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சிவரஞ்சனி தெரிவித்தார். இக்கைது சட்டவிரோதமானது என்பதோடு போலீசின் அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அறிக்கையொன்றில் அவர் குற்றம் சாட்டினார். தோட்ட பாட்டாளிகளின் வீட்டுரிமை பிரச்சினை தொடர்பில் மகஜர் மற்றும் சட்ட முன்வரைவை கொடுப்பதற்காக அருட்செல்வன் தலைமையில் PSM கட்சியினரும் சுமார் 100 தோட்ட தொழிலாளர்களும் முன்னதாக நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். எனினும் அவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் தள்ளுமுள்ளும் சலசலப்பும் ஏற்பட்டது. அதில் அருட்செல்வமும் கீழே விழுந்தார். இந்நிலையில் அச்சம்பவத்தில் போலீஸ்காரர் ஒருவர் காயமடைந்ததாக கூறி விசாரணை அறிக்கையும் திறக்கப்பட்டது. அதன் தொடர்பான விசாரணைக்கே அருட்செல்வன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபடு ஜோரில். மலாக்கா குரூபோங்கில் நாய் உயிரோடு தோலுரிக்கப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் தருவோருக்கான சன்மான தொகை 51,000 ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. பெயர் குறிப்பிட விரும்பாத அக்கறையுள்ள ஒரு வர்த்தகர் அந்த சன்மான தொகைக்கு கூடுதலாக 30,000 ரிங்கிட்டை வழங்க முன்வந்துள்ளார். SAFM எனப்படும் கைவிடப்பட்ட விலங்குகளுக்கான மலேசிய சங்கம் நேற்று நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அதனை தெரிவித்தது. பொதுமக்கள் மற்றும் மேலும் சில வர்த்தகர்கள் கொடுத்த நன்கொடை வாயிலாக தொடக்கத்தில் 21,000 ரிங்கிட் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. விலங்குகள் மீதான சித்திரவதை சம்பவங்கள் குறித்து தைரியமாக முன்வந்து தகவல் கொடுக்க பொதுமக்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த சன்மானம் உயர்த்தப்பட்டதாக SAFM கூறியது. குரூபோங் தொழிற்பேட்டையில் ஒரு நாய் உயிருடன் பாதியாக தோல் உரிக்கப்பட்டதாக கூறி முன்னதாக போலீசில் புகார் செய்யப்பட்டது. உயிருடன் தோல் உரிக்கப்பட்டதில் உடம்பிலும் கழுத்திலும் கடுமையான காயங்களுடன் அந்த நாய் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் காயங்கள் படும் மோசமாக இருந்ததால் அந்நாய் தொடர்ந்து சித்திரவதையை அனுபவிப்பதை தடுக்க கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அது கருணை கொலை செய்யப்பட்டது. $4 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் வாங்கிக் கொண்டு வெளிநாட்டினரை முறைப்படி சோதனைக்கு உட்படுத்தாமல் நாட்டுக்குள் அனுமதித்த சந்தேகத்தில் குடிநுழைவுத்துறையின் 2 மூத்த அதிகாரிகள் கைதாகியுள்ளனர். KLIAவில் பணிபுரியும் 40 வயதிலான அவ்விருவரும் நீலாய் மற்றும் ஜோஹர் பாருவில் திங்கட்கிழமை ஏக காலத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ரொக்க பணத்தை பறிமுதல் செய்ததோடு சில வங்கி கணக்குகளையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC முடக்கியுள்ளது. விசாரணைக்காக இருவரும் ஆகஸ்ட் 26 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். KLIA 1, KLIA 2 முனையங்களில் கவுண்டர் செட்டிங் முறையில் லஞ்சம் வாங்கி கடமை தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக முன்னதாக MACC மேற்கொண்ட சோதனைகளின் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. 2022 முதல் 2024 வரை ஏராளமான வெளிநாட்டவர்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் நாட்டுக்குள் அனுமதிக்க இந்த கவுண்டர் செட்டிங் முறையில் அதிகாரிகளுக்கு லட்சக்கணக்கான ரிங்கிட் கைமாறியிருப்பதாக MACC கூறியது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஜோஹர் பொந்தியானில் வணிக தளம் ஒன்றில் மலேசிய கொடி தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் அனைவரும் அமைதி காக்குமாறு அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் மஸ்லான் கேட்டுக் கொண்டுள்ளார். பல் கிளினிக் ஒன்றில் மாட்டப்பட்டிருந்த ஜலூர் கமிலாங் சரி செய்யப்பட்டுள்ளது. அச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டு பல் கிளினிக் உரிமையாளரும் கொடியை தவறாக மாட்டிய பணியாளர்களும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதிகார தரப்பும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் சொன்னார். இது இன விவகாரம் அல்ல, மாறாக நாட்டுப்பற்று மற்றும் விழிப்புணர்வை உட்படுத்தியதாகும் என்றார் அவர். முன்னதாக அச்சம்பவம் வைரலானதை அடுத்து ஜோஹர் கொடிக்கு அருகில் தலைகீழாக மாட்டப்பட்டிருந்த தேசிய கொடியை
உடனடியாக சரி செய்யுமாறு பொந்தியான் மாவட்ட மன்றம் அந்த தனியார் கிளினிக்கை உத்தரவிட்டது. இதையடுத்து 3 பெண்கள் உட்பட 4 விசாரணைக்காக மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி 5 இந்தியா வெற்றிகரமாக சோதனைக்கு உட்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் அது நடத்தப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியிலும் செயல்பாட்டு ரீதியிலும் ஏவுகணை சிறப்பாக செயல்படுவதாக அது கூறியுள்ளது. அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு 5000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் படைத்தது இந்த அக்னி 5 ஏவுகணை. கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த ஏவுகணை உலகின் அதிவேக ஏவுகணைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. மணிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கும் திறனை அக்னி 5 கொண்டதால் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் வலிமையாக இது பார்க்கப்படுகிறது.